இன்றைக்கி வீடியோவில் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய பச்சை வெங்காய தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம பல்ஸில் அரைச்சிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பல்ஸில் அரைக்கிறோன்னா, அந்த மிளகா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரை பண்ணணுன்றதுனால தாங்க பல்ஸில் அரைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தாங்க தக்காளி எடுக்கணும். நான் மெஷரிங் கப்பால் 1 கப் வெங்காயம் 1 கப் தக்காளி, அதுக்கேற்ற மாதிரி 5லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும். எப்பயுமே நம்ம சட்னி டக்குன்னு வதக்காமல் இந்த மாதிரி அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் வேணான்றவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரைச்ச சட்னி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அது அந்த தண்ணியில் தெரித்து வெளியில் வருங்க. அதனால தான் நான் சிம்மில் வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதை சிம்மில் 5 நிமிஷம் வைக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாதுங்க. அந்த சட்னி நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. அதே சமயத்தில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போதே நல்லெண்ணெய் சேர்த்தும் தாளிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் இப்போ கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக டக்குன்னு பண்ணியாச்சு. பச்சை வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.